ஆப்ரேஷன் ஹை ஜம்ப் இது 1947ல் அமெரிக்கா பண்ண ஒரு மிலிட்ரி இன்வேஷன். இதுக்கு தலைமை தாங்கினவர் தான் அட்மிரல் ரிச்சர்ட் பயர்ட். இவர் அண்டார்டிகாவுக்கு அனுப்புகிறாங்க. எதுக்காகனா அண்டார்டிகாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் வாரில் தோற்று போன நாசி படைகள் பதுங்கி இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காகவும் அனுப்புகிறாங்க. இவரை சும்மா அனுப்பலை. 13 போர்க்கப்பல், 4700 சோல்ஜர்ஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளோட இவரை அனுப்புகிறாங்க. ஆனால் இதுக்கு அண்டார்டிகா சொன்ன காரணம் என்னென்னா, லேண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், அங்கே பதுங்கி இருக்கிற நாசிகளை பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. இது நம்புகிற மாதிரியா இருக்குது. இவ்வளவு மக்கள் செலவு பண்ணி இதுக்காக 4200 700 வீரர்களை கிட்டத்தட்ட அனுப்பணும் அண்டார்டிகாவுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு மினி வார் மாதிரி. இது ஒரு நாட்டை அழிக்க போகிற மாதிரி தான் இவங்க கிளம்பி போகிறாங்க. சரி, நாம் அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். 1959ல் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை 56 நாடுகளுக்கு மேலே கையெழுத்து போடுறாங்க. அது என்னென்னா, அண்டார்டிகாவை எந்த ஒரு நாடுமே உரிமை கொண்டாடக்கூடாது, அதில் யாரும் போய் ஆக்குபேஷன் பண்ணக்கூடாது, அதை அண்டார்டிகாவை சொந்தம் கொண்டாடுறதோ அதில் கொடி நட்டுறதோ அந்த மாதிரி வேலையை வச்சுக்கக்கூடாது. அதை முழுக்க வானியல் ஆய்வுக்காகவும் ரிசர்ச்சுக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் அமெரிக்காவால் போடப்படுது. அதுக்கு எல்லா நாடுமே அடிபணிஞ்சு சைன் பண்ணுறாங்க. அதில் நம்ம நாடும் இருக்குது. சரி, அண்டார்டிகாவோட வெதர் சுச்சுவேஷனை பற்றி பார்ப்போம். அங்கே சாதாரணமாகவே -50லேருந்து -80 வரைக்கும் தான் டிகிரி செல்சியஸ் இருக்கும். இது உறைநிலைக்கும் கீழே உள்ளது. மேலும் அண்டார்டிகா அப்படியே ஒரு பாலைவனத்துக்கு எதிரானது. பாலைவனத்தில் சூடாக காற்றடிக்கும். ஸோ பாலைவனத்தில் மணல் புயல் வீசும். அதே மாதிரி அண்டார்டிகாவில் ரொம்ப குளிர்ந்த காற்றும் மணல் புயல் மாதிரி பிளிஸார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பனிப்புயல். அந்த பனிப்புயல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும். -90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இந்த பனிப்புயல் நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக உறைஞ்சி போயிடுவோம். நம்ம இந்த ஜியோஸ்ட்ரோம் அப்படிங்கிற படத்தில் கூட பார்த்துருப்போம். ஒரு பனிப்புயல் வரும், அப்படியே கிளியோட்டரில் உள்ள எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. அப்படியே அந்த மாதிரி தான் அண்டார்டிகாவில் பிளிஸார்டு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதனாலவே அங்கே மக்கள் குடியேறதுக்கான சூழ்நிலை சுத்தமாக கிடையாது. அங்கங்கே அண்டார்டிகாவோட கார்னரில் சூரிய ஒளி அதிகமாக விழக்கூடிய இடத்துல மட்டும்தான் கேம்ப் அமைச்சு அங்கே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நிறைய செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கூகுள் மேப்பில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமான மர்மம் என்ன அப்படின்னா, கூகுள் மேப்பில் வேணும்னே சில பகுதிகள் பிளர் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கு ரீசன் இவங்க எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க. சூரிய ஒளி விழுகாதனால சேட்டலைட்டில் கவரேஜ் எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள ஒரு கூகுள் மேப்பில் பார்த்தா மேனுவலாக பிளர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். சரி, நாம் திரும்பவும் நம்ம ஆப்ரேஷன் ஹை ஜம்ப்க்கு வருவோம். அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு கோல்டு வெதர் ட்ரைனிங். எங்கள் மிலிட்ரிக்காரங்க பனி சார்ந்த வெதரில் எப்படி சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு மக்கள் எழுப்பின கேள்வி என்னென்னா, ஆர்டிக்கிலே நீங்கள் பண்ணலாம்ல, அதை ஏன் அண்டார்டிகாவில் பண்ணுறீங்க? கிரீன்லேண்டில் பண்ணலாம்ல, அமெரிக்காலே நிறைய பனிமலைகள் இருக்குது, அதில் பண்ண வேண்டிய ட்ரைனிங்கை ஏன் நீங்கள் அண்டார்டிகாவுக்கு போய் தான் பண்ணணுமா? அதுவும் இவ்வளோ பொருள் செலவு ஆள் பலத்தோடு ஏன் நீங்கள் கிளம்புறீங்க அப்படிங்கிற கேள்வி முன் வச்சாங்க. சரி, இப்போ நம்ம அட்மிரல் பயார்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்போம். அட்மிரல் பயார்டு என்ன சொல்கிறாருன்னா, அண்டார்டிகாவுக்கு பின்னால் அமெரிக்காவை விட பெரிய ஒரு பச்சை பசேர்னு செழிப்பான நிலப்பகுதி இருக்குது. அங்கே நம்மளை விட அட்வான்ஸான மக்கள் வாழ்கிறாங்க. அவங்க எங்களை வெல்கம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகிரங்கமாக சொல்கிறாரு. மேலும் அவங்க சிகார் சேஃபில் சில பறக்கிற விமானங்களை பார்த்துருக்காங்க. அது கம்ப்ளீட்டாக சீல்டாக இருக்குது. இவங்களால் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க முடியல. ஆனால் அவங்க பேசுனது இங்கிலீஷ். உள்ளே இருந்தவங்க இங்கிலீஷ் பேசுனாங்க. அவங்க பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே பயப்படாதீங்க, இது வெறும் ப்ரொசீஜர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன உடனே எங்கள் கப்பலில் உள்ள எலக்ட்ரானிக் கருவிகள் எல்லாமே தற்காலிகமாக செயலிழந்து போயிருச்சு. எங்களோட வெப்பன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை. பிறகு அவங்க எங்களை வெல்கம் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே நாங்கள் வச்சுருந்ததை விட பல மடங்கு வித்தியாசமாக இருந்துச்சு. எங்களால் புரிஞ்சிக்கவே முடியலை. அவங்க எங்களை வரவேற்றதும் அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, நீங்கள் இங்கே இருக்கணும்னா இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் போகிறதா அப்படி இருந்தீங்கன்னா நாங்களே உங்களை திரும்ப வழி அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படி சொன்னாங்க. அவங்க வாழ்கிற இடத்துல நீரோடைகள், வெந்நீர் ஊற்றுகள், அப்புறம் அழிந்து போனதாக சொல்லப்படுற பல பண்டைய காலத்து உயிரினங்கள் வாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான உண்மையை அவர் சொல்கிறாரு.
அவர் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே வாழ்கிற மக்கள்கிட்ட இருக்கிற பறக்கும் தளங்கள் எந்த ஒரு எரிபொருளுமே நிரப்பாமல் பூமியோட இன்னொரு முனையிலிருந்து அடுத்த முனைக்கு பயணம் செய்யும் வல்லமை கொண்டது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. ஓகே, இந்த ஆப்ரேஷன் ஹை ஜம்ப்புக்கு அவங்க ஆரம்பிக்கும் முன்னால் அவங்க என்னென்ன பிளானில் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆப்ரேஷன் ஹை ஜம்ப் மொத்தம் 6 மாதம் அவங்க நடத்தியிருக்காங்க. எப்படி 6 மாதம் அண்டார்டிகாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொண்டு போன ரேஷன், சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப பாக்ஸில் அடைச்சதா, அந்த எம்ஆர்இன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மிலிட்ரி ரிசர்வ்டு ஃபுட்ஸு, அது மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதில் வந்து வெஜிடபிள்ஸ், அப்புறம் மீட்ஸ், பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், அதெல்லாமே உலர் திராட்சைகள், அது எல்லாமே கொண்டு போயிருக்காங்க. அடுத்து இவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்கக்கிட்ட ஃபியூயல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா அங்கே ரொம்ப கூலான சப்ஜீரோ டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ அதை தக்க வச்சுக்கிறதுக்காக ஹீட்டர்ஸ் போகிறதுக்காக டீசல்ஸ் வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீராவி இன்ஜின்ஸ் வந்து அதிகமாக நிலக்கரியை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கொண்டு போன ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் வெயிட் லாஸ் ஆகாது, வீரர்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறது. இதோட அவுட்லைனை நம்ம பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு போர் நடத்துறதுக்கான எந்தெந்த விதிமுறையெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே அண்டார்டிகாவில் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க ஆப்ரேஷன் ஹை ஜம்பில் திரும்ப வரும்போது 3 வீரர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க, ஒரு வார்ஷிப்பை வந்து இழந்துட்டாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து இவரை இன்டர்வியூ எடுக்கும்போது இவர் இந்த மாதிரி உண்மையெல்லாம் இவர் சொல்கிறாரு. உடனே வந்து இவரை கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியம் அப்படி சொல்லிட்டு பட்டம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் அமெரிக்கன் கவர்மெண்ட்டு இதை உண்மையை சொன்னால் அவங்க ஃபேமிலியை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதாகவும் சொன்னாங்க. நெக்ஸ்ட் அவர் எழுதின புக்கு வந்து கடைசி வரைக்கும் அவங்க ஃபேமிலி ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அவர் இறக்கும் தருவாயில் அவர் பையன் அந்த புக்கை வாசித்து நியூஸ் மீடியாவில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்படி அவர் அந்த உண்மையை சொல்கிறேன்னு சொன்னக்கப்புறம் மர்மமான முறையில் அவர் இறந்து போயிட்டார். இது கோஇன்சிடென்ஸாக தெரியல அப்படிங்கிறதுல ரெட்டிட், அப்புறம் வந்து ஃபேஸ்புக், அந்த மாதிரி நிறைய சமூக வலைத்தளங்களில் அதிகமாக இன்ன வரைக்கும் ஒரு பேச்சு பொருள் ஆகிட்டு இருக்கு. வியூவர்ஸ் ஆனவங்கக்கிட்ட நான் வைக்கிற கேள்வி என்னென்னா, 4200 வீரர்களை தலைமை பொறுப்பை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பொய் சொல்லுவாரா? அவருக்கு அப்படி என்ன அவசியம் இருக்குது? ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவாங்க, அது வந்தால் பிரெயின் வந்து ரொம்ப குழம்பி போய் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் அது வந்து டெம்ப்ரவரியாக தான் இருக்கும். அது வந்து ரெக்கவர் ஆனால் கூட அவங்க வந்து பண்ண விஷயம் எல்லாமே ரீகால் பண்ணி பார்த்து மெமரிஸ்லாம் திரும்ப வந்துடும். அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டினக்கப்புறம் தான் அவங்க இன்டர்வியூக்கே போயிருப்பார். அப்படி இருக்கும்போது அவங்க பொய் சொல்ல வேண்டிய தேவை வந்து அங்கே இருக்குமா? அவரோட ஃபேஸ் பண்ண விஷயத்த எல்லாமே கண்டிப்பாக யோசிச்சிருப்பார். பொய் சொன்னால் அவருக்கு என்ன விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காரு, நிறைய போரில் வந்து சர்வைவ் ஆகிருக்காரு. ஆக்சுவலாக ஒருத்தர் போரில் சர்வைவ் ஆகி ஒரு பெரிய பதவியில் இருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட அவர் வந்து பொய் சொல்லுவாரா? அதை மாதிரி கேள்வி வந்து நிறைய அமெரிக்க மக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் அப்படியே சைலன்ஸ் ஆக்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா அந்த டாப்பிக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம்.